இப்போ வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டைப் ஆஃப் ப்ராப்ளம். முதல்ல என்ன பார்த்தோம்? when the rate of interest, cash price, installment price இது 3 குடுத்துட்டா வர ப்ராப்ளம். அந்த அந்த சினாரியோல எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து when the rate of interest not given, rate of interest குடுக்கல, இன்ஸ்டால்மெண்ட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுக்கல, ஓவரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுக்கல. இப்போ வந்து இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம். when rate of interest not given. X purchased the machine on higher purchase system. ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் பண்ணியிருக்காங்க. 3000 பீயிங் பெய்டு டெலிவரி, இது வந்து டவுன் பேமெண்ட்டு 3000. பேலன்ஸ் ஆஃப் 5 இன்ஸ்டால்மெண்ட் 6000. அப்படின்னா 30,000 ரூபா வந்து ஓவராலாக வந்து பே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு 3000, 33,000 ரூபா வந்து ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸு. பேயபிள் ஆனுவல் இயர் எண்டில் பண்ணியிருக்காங்க. கேஷ் ப்ரைஸ் ஆஃப் த மிஷின் 30,000. 30,000ன்றது இந்த இன்ஸ்டால்மெண்ட் போயிடுச்சு. 3,000 டவுன் பேமெண்ட் தான் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 3,000 கொடுத்தாச்சு. கால்குலேட் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈச் இயர். இன்ட்ரெஸ்ட்டு ரேட்டு கொடுக்கல, பட் வந்து நம்ம டிரைவ் பண்ணி பார்த்ததில் என்ன இருக்குன்னா, கேஷ் ப்ரைஸ் வந்துருச்சு, பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்துருச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸும் வந்துருச்சு. நம்பர் ஆஃப் இயர்ஸு 5 இயர்ஸ், 5 இன்ஸ்டால்மெண்ட்டு இதுவும் வந்துருச்சு. அப்போ வந்து இந்த 5 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 3,000 ருபீஸு. அப்போது ஈக்குவலாக டிவைட் ஆகாது. ஏன்னா வெயிட் ஆஃப் த இயர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறப்போ 5 இன்ஸ்டால்மெண்ட்டோருக்கு இன்ட்ரெஸ்ட்டும், ரெண்டாவது பே பண்ணுறப்போ 4க்கான இன்ட்ரெஸ்ட்டும் தான் நம்ம பே பண்ண போகிறோம். அப்போ வந்து வெயிட்டு, இன்ட்ரெஸ்ட்டோட வெயிட்டு குறையும். இங்கே ஃபஸ்ட்டுக்கு 5 இன்ஸ்டால்மெண்ட்டோடது, ரெண்டாவது 4, மூணாவது 3, லாஸ்ட்டில் 1ன்னு வரப்போகுது. அப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜை வந்து இந்த 3000ல், சாரி இந்த இன்ட்ரெஸ்ட்டோட 3000, இதனோட டிஃப்ரெண்ட்டோட 3000ஓட வந்து டிவைட் பண்ணோம்னா பர் இயர், ஒரு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்துடும். ஃபஸ்ட் இயர் 30,000 அப்படியே பே பண்ணுற போகிறோம். அதனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணுறப்போ ஃபஸ்ட் இயர் வந்து இயர் எண்டு. அப்புறம் 24 வெயிட்டு, ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட்டில் வந்து ரேஷியோ 5, 4, 3, 2, 1. இது வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட வெயிட்டேஜ்னு வச்சுப்போம். இது 3000 ஆல்ரெடி நம்ம இப்போ பார்த்தது தான். ஹையர் பர்ச்சேஸும் கேஷ் ப்ரைஸும் வந்துருச்சு. இன்ஸ்டால்மெண்ட் ரேஷியோ கொடுத்தாச்சு, ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டு தான், பட் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறப்போகுது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 5 ஏற்கனவே பார்த்தோம். இதில் வந்து வெயிட்டேஜ் வந்து 5, 4, 3னா டோட்டலாக 15. 15ல் 15 வெயிட்டேஜ். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது 5, ரெண்டாவது இருக்கிறது 4. இந்த 4ஐ 5ஐ மல்டிபிள் பண்ணிட்டா 1000 ருபீஸ். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1000 ருபீஸ். ஏன் 5 இன்ஸ்டால்மெண்ட்டோட அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணுறோம். அடுத்தது 4, அடுத்தது 3, லாஸ்ட்டில் 1. இன்ட்ரெஸ்ட் ரேட் வேரி ஆகும், ஆனால் டோட்டல் 3000 தான். இது மொத்தத்தையும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வரும்னா 3000 வந்துடும். வெயிட்டு, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டோட வெயிட் வந்து இந்த ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து வரும். ரெண்டாவது வந்து அமௌண்ட் ஆஃப் கேஷ் ப்ரைஸோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ண போகிறோம். இப்போ வந்து 15 வெயிட்டேஜ் வந்துருச்சு, இங்கே வந்து டிவைட் பண்ணியாச்சு. அடுத்த ப்ராப்ளம் வந்து கேஷ் ப்ரைஸ் நாட் கிவன். கேஷ் ப்ரைஸ் பார்த்தாச்சு. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமும் பார்த்தாச்சு. இதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம்.